அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் அவரை பார்க்கறதுக்காக உடல்நல விசாரிக்கிறதுக்காக வந்தேன். அரசியல் எல்லாமே கலந்து இருக்கும். மற்றவங்க ஒருத்தர் பேசிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. எங்களுடைய இயக்கம் தலைவர் ஆரம்பிச்சது. அது மக்களுக்காக ஆரம்பிச்சது. திமுக மாதிரி கிடையாது. நாங்க எங்களுடைய நிறுவன தலைவரே இது மக்களாட்சின்னு தான் சொல்லியிருக்காரு. அதே வழியில தான் புரட்சி தலைவி அம்மாவும் வந்தாங்க. எங்க கிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் அப்படித்தான். நானும் அதே வழியில தான் இருக்கேன். அதனால நல்ல ஒரு ஆட்சிய 26ல நாங்க கொடுப்போம். அது மக்கள் ஆட்சியா இருக்கும். அதாவது வெளியில 4 பேர் நினைக்கலாம் இந்த அதிமுகவை சுக்குநூறா உடைச்சிடலான்னு. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கடல்ல உள்ள தண்ணிய நான் ஒரு பக்கெட்டால எல்லாத்தையும் எடுத்து வெளில ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதுக்கு ஈக்குவலா இருக்கு. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது இது பொது ஜனங்களுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் உருவான கட்சி. அதனால 26ல எல்லோரும் ஒன்றிணைந்து நல்லபடியா ஆட்சியை அமைச்சு தலைவர் அம்மா வழியில நல்லபடியா நடத்துவோம். அது மக்களுக்கும் பிடித்த ஆட்சியா இருக்கும். இது ஒருத்தர் முடிவு பண்ற விஷயமே இல்லை. எங்களுடைய சட்டத்திட்ட விதிகள் படி எங்களுடைய அடிமட்ட தொண்டன் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் இந்த கட்சியினுடைய பைலா படி சட்டத்திட்ட விதிபடி நடக்கும். அதை நாங்க நல்லபடியா செய்வோம்.